வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது 70% வாக்குகளை குறித்து உளவுத்துறை முக்கிய தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஏப்ரல் 19ஆம் தேதி விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. எல்லா மக்களும் தம்முடைய ஜனநாயகத்தின் உரிமையை செலுத்தினார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலுத்தினார்கள், ஏறக்குறைய செலுத்தினார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் புறக்கணித்து விட்டார்கள் எலெக்ஷனை அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உரிய வசதிகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றதுனால நாங்கள் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு மாநிலத்தில், அதாவது எந்த ஒரு மாநிலமாக கூட எடுத்துங்க, அதில் 75% முன்னிலையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆட்சியை பார்த்திங்கன்னா பிடிக்கப் போகிறார்கள், ஒரு பெரும்பான்மை என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதா வருமானு கேட்டிங்கன்னா போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதாவுக்கும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் முந்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? என்னதான் தேர்தலுக்கு பிந்தைய பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புகள் 1-2 பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொதுமக்கள் சொல்லிட்டு இருந்தாலும், ஆனால் கருத்து கணிப்பு என்பது சட்டப்படி குற்றம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா சொல்கிறது குற்றம். ஆனால் இருந்தாலும் கூட தற்சமயத்தில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட பெரும் விதத்தில் அந்த பொதுமக்களிடையே பேசிக்கொள்ளுவாங்க அல்லவா, இவர்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா வருவார்கள்னு அந்த ஒரு கணிப்பு தான். ஓகேங்களா? மேலும் இந்த ஒரு சமயத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா மாநிலங்களில் பெரும் விதத்தில் பாஜக முன்னிலையில் இருந்தாலும் கூட தமிழகத்தில் யாருக்கு மெஜாரிட்டி? மீண்டும் மோடின்னு வருவாரா, இல்லை காங்கிரஸ் பார்த்திங்கன்னா வருவார்களா அப்படின்னு கேட்கல. காங்கிரஸ் வரமாட்டாங்க. பட் திமுக வெற்றி பெற்றாங்கன்னா காங்கிரஸுடன் கூட்டணி இருக்காங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மெஜாரிட்டி என்பது வந்துடும். ஸோ யாருக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான தருணம் என்பது ஜூன் 4ஆம் தேதி தான் நடைபெறும். ஓகேங்களா? என்னதான் இந்த இவிஎம் மிஷின் அப்படி இப்படி தூக்கி அப்படி வச்சு அப்படி இப்படி வச்சுட்டாலும் கூட வச்சுருக்க அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் அப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எடுத்து போய் வச்சுட்டாங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக ஃபுல் செக்யூரிட்டிங்க. ஓகேங்களா? ஃபுல் ஃபோர்ஸு. ஒரு காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலேஜில் தான் வைக்கிறாங்க, அதை சுற்றி ப்ரொடெக்ஷனு, அதுக்குள்ளேயும் ப்ரொடெக்ஷனு, அதுக்குள்ளேயும் ப்ரொடெக்ஷனு 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா கண்காணிப்பில் இருக்குது. ஓகேங்களா? அந்தளவுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இருக்குது நம்மளுடைய இவிஎம் மிஷின்ஸ். ஓகேங்களா? வாக்கு எண்ணிக்கை அப்போ தான் மிகுந்த ஒரு விறுவிறுப்பு பரபரப்பு என்பது இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அடுத்தடுத்து இன்னும் நடக்கப் போகிறது என நிலவரம் என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை தற்பொழுது தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.